தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இரு தலைமையின் கீழ் ஆட்சி நடைபெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் காமராஜர், அண்ணா, எம்.ஜி.ஆர்., கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் அவர்கள் சார்ந்த கட்சி தலைவராக இருந்து கொண்டு முதல்வர் பதவியையும் வகித்து வந்தனர். பிற மாநிலங்களை பொறுத்தவரை முதல்வர் ஒருவராகவும் கட்சித் தலைவர் இன்னொருவராகவும் இருப்பதே அதிகம். தேசிய அளவில் கூட பாரதிய ஜனதாவின் தலைவராக அமித்ஷாவும் பிரதமராக மோடியும் பதவி வகிக்கின்றனர். இதனிடையே தமிழகத்தில் ஜெயலலிதா காலமானதை தொடர்ந்து முதல்வராக ஓ. பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றார். அதே நேரத்தில் ஜெயலலிதாவிடம் இருந்த பொதுச் செயலாளர் பதவியை பிடிக்க அதிமுகவுக்குள் கடும் போட்டி நிலவி வருகிறது. ஆனால் முதல்வராக உள்ள ஓ. பன்னீர்செல்வத்தை பொதுச் செயலாளராக்க இதுவரை யாரும் முன்வரவில்லை. எனவே ஆட்சியை இயக்கப் போவது ஓ. பன்னீர்செல்வமா அல்லது புதிதாக வரவுள்ள பொதுச் செயலாளரா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. பொதுச் செயலாளருக்கு கட்டுப்பட்டே முதல்வர், அமைச்சர்கள் செயல்பட வேண்டிவரும் என்பதால் தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இரு தலைமையின் கீழ் ஆட்சி நடைபெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது.